பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. வா ஓகே, ஸ்லீப்பர்லாம் பார்த்தாச்சு இல்லையா? நம்ம சீட்டில் உட்காருவோங்க. இந்த சீட்டு தான் இது ஒரு நான் ஸ்டாப் சர்வீஸ், எங்கேயுமே நிப்பாட்ட போகிறதே இல்லை. எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கோங்க. சரியான மழை, பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மழை இல்லை நின்றுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்க்கு வந்திருக்கேன். எஸ், பொள்ளாச்சியிலேருந்து இன்றைக்கி ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூருக்கு ஒரு புது பஸ் ஒன்று விட்டுருக்காங்க, அதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் நிற்கிது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எஸ், KNT அவங்களோட பஸ்ஸை தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு பாரத் பென்ஸ் பஸ்ஸு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. வா பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் மின்னல், இடி, மழை அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆண்டவா, நான் vlog ஆரம்பித்து பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் திருப்பி மழை வந்தால் ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பாஸ்போர்ட் வைங்க அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது இடிக்குது. ஸோ இவங்களோட ஒரு புது பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பொள்ளாச்சியிலேருந்து ஒசூர் வரைக்கும். பெங்களூரோட ஃபஸ்ட்டு ட்ராப்பிங் பாயிண்ட் ஒசூர் தான். ஸோ அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பஸ் கிளம்புற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:55 இங்கே பொள்ளாச்சியோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்லேருந்து. நான் இங்கே பார்க்கிங்கே வந்துட்டுங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது, கரெக்டாக 8 o'clock. இந்த பஸ்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஸோ லைட்ஸ்லாம் போடுறாங்க பாருங்கள். நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற, இப்போ பேசஞ்சர்ஸ் வந்துட்டு நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா எங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்குமே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இந்த பாலக்காடு ரோடு இருக்கு இல்லையா, பாலக்காடு போகிற அந்த ரோட்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது. ஒரு சில பஸ்ஸஸ் இங்கே நிப்பாட்டுறாங்க. இது அவங்க KMS நிற்கிது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து கிளம்பி போச்சு. நம்ம பஸ் தான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இல்லைனா அதுக்கு மொதல் பஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோருக்கு பக்கத்தில் என்ன இது ஒரு மட்டும் ஒரு பிளாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இது 5 விண்டோஸ் தான் இருக்குது, இங்கே என்ன பிளாக் அப்படின்றது இந்நேரமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. அப்படியே உள்ளே போகணும்னு வைங்களேன். டிரைவர் கேபின் இங்கே நிறைய விஷயங்கள் நமக்கு வச்சுருக்காங்க. போக போக அது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாரத் பென்ஸ் சேசிஸில் பிரகாஷ் கேப்பெல்லா பில்ட் பஸ்ஸுங்க. சூப்பரில் கேபின் ரைடுக்கு வந்தாங்க கழிச்சு நம்ம அப்புறமே ஒரு சென்சார் கேமரா எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா ரூட்டை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. எஸ், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒரு முக்கியமான தேவை என்னென்னா, பஸ்ஸில் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் ஈஸியாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம். பட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனா அப்படி கிடையாது. போய் டிரைவர் நிப்பாட்ட சொல்லணும், என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி தயக்கங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணுற மாதிரி நிறையா பஸ்ஸஸில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம KNT டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த KNT ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்ரேட் பண்ணுற எல்லா சர்வீஸுமே மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட தான் பஸ் ஆப்ரேட்டே பண்ணுறாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்குது. எங்கேயும் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு தேவையே இருக்காது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை எந்த தயக்கமும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதே டேரெக்டாக அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப நாள் தேவையாகவும் இருந்த விஷயம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது. அதனால தான் பஸ் ட்ராவல் நிறைய பேர் அவாய்ட் பண்ண கூட செஞ்சாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பஸ்ஸஸில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சூப்பர், நல்ல விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் பேசஞ்சர் உள்ள அந்த கேபினுக்கு போகிற டோருக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போமா. பாத்ரூம் டூர். ஆனால் அது பயங்கர ஒயிட்டாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குங்க. உள்ளே வந்தோடனே இதுவுமே சூப்பராக இருக்குங்க. ரெஸ்ட் ரூமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஒரு லெட்டின் அண்ட் ஒரு வாஷ் பேசினும் கொடுத்துருக்காங்க குட்டியாக. நைஸ். ஒரு மிரர் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. மேலேயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க, அதுபடியே ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத வேலையெல்லாம் ஏதாவது பார்த்து வச்சு அவங்களுக்கு இன்னும் சிரமத்தை ஏற்படுத்திடாதீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு உள்ள இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சு உள்ள அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுத்து சிரமப்படுத்திடக்கூடாது. எதுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்கு மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க உள்ள. ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள அந்த ஸ்ட்ரக்சரிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் டைப்பாக கொடுத்துருக்காங்க. நைஸ், சூப்பர். சரி, இப்போ இதை பார்த்தாச்சு இல்லையா, இப்போ வாங்க உள்ளே போவோம். வந்து இனிமேல் செம்ம பிரைட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மேலேயுமே ஸ்பாட் லைட்ஸ்லாம் ப்ளூ கலரில் கொடுத்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கோல்டன் கலரில் மெயின்டைன் பண்ணி ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக ப்ரௌன் கலரில் மெயின்டைன் பண்ணி நல்லா கான்ட்ராஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. உள்ள ஏதோ ஒரு டைப் ஆஃப் மேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நல்ல ஒரு ஆம்பியன்ஸே கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவலில் இருக்குது உள்ள பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பர்த்லையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைனாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்தோடனே அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நைஸ், நல்ல ஒரு விஷயம். இது வந்துட்டு ஒரு ஏசி சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ லெஃப்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லீப்பர், கீழே லோயரும் சரி மேலே அப்பரும் சரி டபுள் ஸ்லீப்பரு. ரைட்டில் மேலே அப்பரில் ஸ்லீப்பர், சிங்கிள் ஸ்லீப்பரு. கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டுக்கு சிங்கிள் ரோக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு சிங்கிள் சீட்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த லுக்கு. இதை கவர் பண்ணி காட்டணுன்றக்காக கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துடுறது. வெளியே வேறு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மேலே ஸ்லீப்பர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சீட்டர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு ஏசி சீட்டர் டிக்கெட் தான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் ரோவில் தான் போட்டிருக்கேன். ஸோ சீட்டை நம்ம அப்புறமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்லீப்பர் எப்படி இருக்குது அப்படின்றத கவர் பண்ணி பார்த்துடலாம். ஏசி ஸ்லீப்பர் கெப்பலா டைப் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் பர்த்து. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் பில்லோ, நல்ல ஒரு பேக் ரெஸ்ட்டு, சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் அண்ட் சி டைப் ரெண்டுமே இருக்குது. மொபைல் ஃபோன் ஹோல்டர் ஒன்று. சைடில் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் செம்ம ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். நைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பர்த்து, 2 பர்த் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்கு ஒரு ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் யாராவது தெரியாதவங்க புக் பண்ணியிருந்தா ப்ரைவசி, அதுவும் நல்ல விஷயம். ஏசி வென்ஸ், ரீடிங் லைட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ யா குட். ஓகே, ஸ்லீப்பர்லாம் பார்த்தாச்சு இல்லையா, நம்ம சீட்டில் உட்காருவோங்க. இந்த சீட்டு தான் ஆவாடி ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு சீட்டு அப்படியே புக் பண்ணிட்டேன். என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இது நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா அந்த ரெஸ்ட் ரூம், அதோட கவரிங். அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு பர்த் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ ரைட்டில் நம்ம பார்க்க முடியுது. லெஃப்ட்டில் ஒரு பர்த்து, ஒரு 2 சீட்டுக்கு பதிலாக இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் தான் நம்ம சீட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் பர்த் இருக்குது இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட்டு, யூஎஸ்பி டைப் ஆஸ் வெல் as சி டைப் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் போர்ட் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சா 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சீட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட் இருக்குது. சீட்டோட குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கூட பெயினே தெரியாது, டயர்டே ஆகாது. இந்த பஸ்லலாம் ட்ராவல் பண்ணோம்னா அப்படியே இழுத்து விட்டு நல்லா தூங்கிட்டே போகலாம். காலையில் ஜம்முன்னு போய் பெங்களூரில் இறங்கலாம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சைட்லேயுமே 2 அட்ஜஸ்டபிள் டைப் ஆம்ரெஸ்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கூல். ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. உட்காந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம், புஷ்பேக் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். டீசென்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இழுத்து விட்டு நல்லா தூங்கிட்டு நிம்மதியாக தூங்கிக்கிட்டே போகலாம். சீட்டே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அப்படியே உட்காந்து நம்ம மெத்துன்னு நல்லா சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நைஸ், குட். இது வந்துட்டு செகண்ட் ரோ, அடுத்த சீட்டு. இதுலேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. லக்குங்க, சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் லக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு பவுச்சு, ஒரு ஹூக்கு, ஆம்ரெஸ்ட்டு, ஆம் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு சீட் நம்ம சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அந்த சீட் தான் இருந்துச்சு நான் புக் பண்ணப்போ. நேற்று தான் புக் பண்ணேன், இமீடியட் பிளானு. அதனால் அது பரவாயில்ல, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். மற்ற சீட்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க.
நைஸ். இன்ஃபேக்ட் நேற்று தான் புக் பண்ணேன். பொள்ளாச்சியில் ஒரு வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு அப்படியே போகிறது. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டு ஃப்ரைடே நைட் ட்ராவல் பண்ணுறோம் ஆம்னி பஸ்ஸில். ஃபேர்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம அப்புறமேல் பார்ப்போம், கொஞ்சம் கழிச்சு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், நம்ம கேண்டி ட்ராவல்ஸ் இன்னைக்கு பொள்ளாச்சி பெங்களூர் சர்வீஸ். நம்ம டிரைவர் நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் பேருண்ணா? ஜெகன். ஓகே, எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? இருக்கீங்க. கேண்டி ட்ராவல்ஸ் வந்துங்கண்ணா 6 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்ஸ் தமிழ்நாட்டிலே பேசிக்ஸ் லான்ச் பண்ணுறது கேண்டி. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. அந்த வண்டியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன். இங்கே வரைக்கும் இருக்கீங்க. சூப்பர் சூப்பருங்கண்ணா. அண்ட் இந்த கேண்டி ட்ராவல்ஸ் எந்தெந்த ரூட்டில் நான் ஆப்ரேட் பண்ணுறாங்க? கோயம்புத்தூர், திருச்செந்தூர், கோயம்புத்தூர் நாகர்கோவில், கோயம்புத்தூர் பெங்களூர். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணது கோயம்புத்தூர் பெங்களூர். ஓகேங்க. இது புது பஸ் இப்போ ரீசெண்டாக வந்ததுங்களா? இப்போ எத்தனை மாதம் ஆகுது இது வந்து? 1 மந்த்துக்குள்ளே இருக்கும். 1 மந்த் ஆகுது. ஓகே ஓகேங்கண்ணா. வர்ற பேசஞ்சர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன லக்ஸரியோ என்ன சேஃப்டியோ அது நம்மளால் கொடுக்க முடியும். சரி, வண்டியில் டிரைவிங்லையும் சரி தான், அது கரெக்டான ஒரு நல்ல டிரைவர் வச்சு தான் வண்டி ஆப்ரேட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்றாக்கி வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது யூரினல் மட்டும்தான், அது மட்டும் யூஸ். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அது மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா 2-3 ட்ரிப் அந்த மாதிரி தேவையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ சரி சரி. ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா நாங்களும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வசதி. அது ரொம்ப முக்கியமான தப்புனால அடுத்து வரவங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. கரெக்ட் தான். அந்த ஒரு ஷிப்பை நானும் வீடியோஸ் ஆக்சுவலாக சொன்னேன். நம்ம சேனல் பார்க்குறவங்க யாருமே கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க. நம்பர் சேஃபாக அவங்க கரெக்டாக வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃபாக கொண்டு இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. எப்பயும் போல் உங்கள் பணி சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. இங்கேருந்து அடுத்து ஒவ்வொரு போர்டிங்காக போயிட்டு பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போகிறாங்க. கோயம்புத்தூர் போய் தான் அவங்க ரூட்டு. கோயம்புத்தூர் போய் அதுக்கப்புறம் தான் பெங்களூர். அங்கேருந்து அப்படியே போகிறது. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குங்க. வெளியே வந்துட்டு தூரிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் மழை அதிகமாகிறதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சீட்டில் செட்டில் ஆகிடலாம். பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூருக்கு கேஎன்டி ட்ராவல்ஸில் ஒரு அட்டாச் ரெஸ்ட் மோர் இந்த பஸ் சர்வீஸ் சூப்பராக இருக்குது. உள்ளே இப்போ தான் பார்த்துட்டு வந்து நம்ம நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது. நம்ம ஜேர்னி இதில் எப்படி போகுதுன்றதையும் நம்ம அப்படியே ஃபுல்லாக vlogல பார்ப்போம். கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க மக்களே, நம்ம சூப்பரான ஜேர்னியை பொள்ளாச்சிலேருந்து ஒசூர் வரைக்கும், பொள்ளாச்சிலேருந்து பெங்களூர் போகிற கேஎன்டி ட்ராவல்ஸ் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. நல்ல வேலைங்க, கரெக்டாக கிளம்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் மழை வந்துச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இஷ்யூ இல்லாமல் டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டோம். இது எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனையாகவே போகுது. பின்னாடி எங்கே யூஸ்வலாக பாருங்களேன், நம்ம சேனலில் ஏதாவது vlogs எடுத்தோம்னா பின்னாடியே மழை வந்துடுது. இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு நான் ஸ்டாப் சர்வீஸ். எங்கேயுமே நிப்பாட்ட போகிறதே இல்லை. ரெஸ்ட் ஸ்டாப் கூட கிடையாதுங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து பஸ்ஸு நிற்க போகிறதே கிடையாது. பொள்ளாச்சியில் எடுத்தால் பொள்ளாச்சி போர்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் கிணத்துக்கடை வழியாக கோயம்புத்தூர் போகிறாங்க. நம்ம கேபின் ரைட் ஃப்ரண்ட்டில் போய் அந்த ரூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். கோயம்புத்தூரில் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ட்ராப்பிங் எடுத்து பெங்களூர் ஒசூர் நம்ம இறங்குவோம். ஸோ எங்கெங்கே ட்ராப்பிங் இருக்கோ அந்த இடத்துல தான் அடுத்து நிப்பாட்டுவாங்க. அது தவிர்த்து வேறு எங்கேயுமே பஸ் நிற்கவே நிற்காது. ஒரு நான் ஸ்டாப் சர்வீஸ். ஏன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி உள்ளே கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கு எங்கேயாவது நிப்பாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கீப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எங்கேயுமே நிப்பாட்ட வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு குட்டி குட்டி அம்யூனிட்டிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி பெங்களூர் சர்வீஸ் வேறு லெவல். எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 300 ml வாட்டர் பாட்டில் ஒன்று, ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் கிட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. குட்டி கேக் பீஸு. ஸோ நைஸுங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள மெயின்டைன் பண்ணியிருக்க அந்த லுக்கே வர்ற பேசஞ்சர்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீலாக இருக்கும். பட் என்ன முக்கியமான விஷயம், டிரைவர்னு சொன்ன மாதிரி இப்போ நம்மளும் சேனலில் சொன்ன மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நல்ல ஃபெசிலிட்டிஸ் நம்ம பேசஞ்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏசி போட்டிருக்காங்களா, செம்ம சில்லுன்னு வருது. சூப்பராக இருக்குது ஃப்ளோ. ஸோ எல்லாமே நைஸுங்க. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பொள்ளாச்சி ரூட்டே நம்ம புதுசு தான். பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன், அந்த ரோட கவர் பண்ண போகிறேன். கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாரத் பென்ஸ் கேபின் சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே நல்லா சூப்பராகவே தெரியுது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரூட் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் கவர் பண்ணதே கிடையாது. இதுதான் முதல் தடவை. அதனால் பஸ் கவர்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் செட்டில் ஆகிட்டேன். கோயம்புத்தூர் அவுட்டர் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இந்த போர்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீலாம்பூர் தாண்டி திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போகிற இந்த செக்ஷனில் மட்டும் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒரு 45, 50, 60க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி போனார். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக போனால் பிஃபோர் டைம் ரொம்ப நேரம் முன்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆவரேஜ் ஸ்பீட் கொஞ்சமாகவே மெயின்டைன் பண்ணி கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு 10:30க்கு மேலே தான் ரீச் ஆகிற மாதிரி டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல போகலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாகவே தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். கோயம்புத்தூர் தாண்டி மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் பஸ் போகும். ஸோ ஒரு 75 to 80 அந்த ரேஞ்சிலே ஆப்ரேட் பண்ணுவாங்களாமா. பை த வே, அடுத்து எந்த ரூட்டில் நம்ம பஸ் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம கிணத்துக்கடவு, மலுமிச்சம்பட்டி அந்த வழியாக வந்தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரூட்டை கவர் பண்ணோம். இப்போது உள்ளே வந்துட்டுங்க சீட்டில் வந்து செட்டில் ஆகியாச்சு. சரி சில்லுன்னு விடுது. உள்ளே வந்து செட்டில் ஆகியாச்சு. ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் போர்டிங் இருக்குது. நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க அங்கே. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க போர்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணட்டும். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அப்படியே கோயம்புத்தூர் விட்டு வெளியேறது, அப்படியே கேபினெட் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடையில இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இப்படி சீட்டில் உட்காந்துருப்போங்க. சார்ஜ் வேறு சொட்டாக வடியுது. என்ன ஃபோனை சார்ஜ் ஏற்றிட்டு காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாண்டியுமே திருப்பி கேபினெட் கண்டினியூ பண்ணுவோம். பேசஞ்சர்ஸ் ஏற்றும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ஏற்றுவாங்க. நான் ஸ்டாப்பு பஸ் எங்கேயும் நிற்காது, பட் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியே தான் ஏற்றுறாங்க. நைஸ்ங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்காங்க. பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு தாங்க பேசஞ்சர்ஸ் ஏறினாங்க. அதுக்கப்புறம் வர வழியில் இந்த மலுமிச்சம்பட்டி அந்த ஏரியாவில் நிறைய பேர் ஏறினாங்க. பட் மேஜராக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறது தான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே காந்திபுரத்தில் தான் நிறையா போர்டிங் இருக்குது. இதுக்கப்புறமே அடுத்து போகிற வழியில் ஹோப்ஸு, நீலாம்பூர் போகிற வழியில் நிறையா போர்டிங் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கு இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸை. இனி அடுத்து அப்படியே பேசஞ்சர்ஸ் எல்லாம் போர்டிங் உள்ளே வருவாங்க. அதனால் அப்போல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போர்டிங் முடிச்சுட்டு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியேறினாலுமே ஃப்ரண்ட்டில் போய் திருப்பி செட்டில் ஆயிடலாம். கேபினெட் கண்டினியூ பண்ணலாம்.
காந்திபுரம் மட்டும் வெளியேறிட்டாங்க. வாங்க திருப்பி ஃப்ரண்ட்டில் கேபினுக்கு போயிடலாம். बस नॉन स्टॉप में रेस्टोरेंट தேவைப்பட்டா மேடம் யூஸ் பண்ணி நான் ஸ்டாப் இல்லை ஸ்டாப் இல்லை ரெஸ்ட் ரூம் இருக்கா? ஆமாம் ரெஸ்டோரண்ட் இருக்கு முன்னாடி இருக்கு வண்டி கோப்ஸ் பாருங்க மணி கரெக்டாக நைட்டு 11 மணி ஆகுதுங்க. கொச்சி சேலம் ஹைவேல ஏறிட்டோம். நீலாம்பூர் தாண்டி ஹைவேல ஏறிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக தான் ரன் இருக்க போது. இதே ஹைவேல தான் ஸ்ட்ரைட்டாக சேலம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம NH44 சேலம்லேருந்து தொப்பூர் வழியாக அப்படியே மேலே ஏறுவாங்க பெங்களூருக்கு. இங்கே வச்சு நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் என் டிக்கெட்டையுமே சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஏசி சீட்டர் அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்க சீட்டில் நான் புக் பண்ண ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று புக் பண்ணி எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 610 610 ருபீஸ் ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ் ஒரு 30 ருபீஸோட சேர்த்து 640 ருபீஸ் ஆச்சு. 640 மொத்தம். இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் 610 ருபீஸ். அந்த ப்ரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸரியான ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ட்ராவல் நமக்கு ஒரு தரமான சூப்பர் ப்ரீமியமான ஒரு பஸ் ட்ராவலாக தான் இருக்க போகுது. கேபினே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா வீடியோவில் கேட்கும். அந்தளவுக்கு சைலண்ட்டாக தான் இருக்குது.
ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு கேபின் ரைடு. அண்ட் இதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அவினாசி கிராஸ் பண்ணியிருக்கோம். இதோடு நம்ம கேபின் ரைடுக்கு ஒரு பாஸ் போட்டுட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா இப்போது ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆக போகுது. போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் நம்ம தொப்பூர் காட்சியில் ஏறுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ சைனிங் ஆஃப் இயர். உள்ளே வந்து சீட்டில் செட்டில் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், தூங்க போகிறேன். எங்கேயுமே வண்டி நிற்க போகிறது இல்லை, நான் ஸ்டாப் ரன்னு. நமக்கு ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் வந்தாலும் ஃப்ரண்ட்டில் போய் யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துடலாம். ஸோ மற்ற யாருக்குமே டிஸ்டர்பன்ஸும் இருக்க போகிறது இல்லை. தொப்பூர் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் வீடியோ லென்த் அதிகமாகிட்டே இருக்குன்றனால கொஞ்சம் அதை கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கம் போக மாட்டாங்க. தொப்பூர் தாண்டோனையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இந்த ராயக்கோட்டை, பாலக்கோடு ராயக்கோட்டை அந்த ரோடு வழியாக தான் ஒசூர் வருவாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ், நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வழியாக சுற்றி வராமல் இந்த ராயக்கோட்டை, பாலக்கோடு அந்த ரூட் வழியாக தான் போகிறாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் உங்களை ஒசூரில் மீட் பண்ணுறேன். குட் நைட் மக்களே. The next day. குட் மார்னிங் கைஸ். ஒசூர் நெருங்கிட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒசூர் ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சது. சூப்பரான ஒரு நான் ஸ்டாப் பஸ் ஜேர்னி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோட உள்ள சூப்பரான அமெனிட்டிஸ், ப்ரீமியமான ஒரு லக்ஸரியான ஃபீலர் ஒரு ட்ராவலை நம்ம வந்துட்டு பொள்ளாச்சிலேருந்து பெங்களூருக்கு கேடி டிராவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு இன்றைக்கி வெறும் 610 ரூபா இல்லை, ஒரு சூப்பரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைஞ்சது. பொள்ளாச்சிலேருந்து ஒசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, பொள்ளாச்சிலேருந்து பெங்களூர் இல்லைன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக கேடி டிராவல் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே அமையும் உங்களுக்கு. சேஸ் மக்களே, ஒசூர் வரப்போகுது. இறங்கிட்டு இந்த வீடியோ கண்காட்டி கொடுக்குறேன் வாங்க. தேங்க்ஸ் நான் வரேண்ணா. ஒசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ரெகுலர் ஸ்டாப் தனிஷ்க் ஆப்போசிட்டில் இங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. 4 மணி ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4:30 மணி தான் போட்டுருந்தாங்க ஒசூர். 30 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே வந்துட்டாங்க, சீக்கிரமே வந்துட்டாங்க. செம்ம ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க நேராக மடிவாலா, மெஜஸ்டிக் போக மாட்டாங்களாமா. அத்திப்பள்ளி வழியாக அப்படியே எலக்ட்ரானிக் சிட்டி மடிவாலா போவாங்க. அத்திப்பள்ளி டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:10 போட்டுருந்தாங்க. பட் இப்போ ரொம்பவே ஏர்லியராக தான் போயிட்டுருக்காங்க. மடிவாலா போயிட்டு மடிவாலாலேருந்து ஒயிட்ஃபீல்டு பக்கமாக தான் உங்களுக்கு லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும் ஒரு பஸ் ஜேர்னியில் அது எல்லாத்தையுமே கரெக்டாக பேக் பண்ணி ஒரே பஸ்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணுறாங்க. இதே இப்போ ஒரு சின்ன பிரேக் வந்து விட்டு வந்திருந்தாங்கன்னா 4:30 மணிக்கு வந்து சேர்ந்துருக்க மாதிரி இருந்திருக்கும். அது நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணியிருக்காங்கன்றனால தான் 4 மணிக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்து ரீச் ஆகிருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அன்வான்டாக பஸ்ஸு தேவையில்லாமல் இங்கே நிப்பாட்ட வேண்டியது இல்லை, நிப்பாட்டவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கோயம்புத்தூரில் எடுத்தது தான். இங்கே ஒசூரில் தான் நம்ம தான். ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ட்ராப்பு, இது எல்லாமே பெங்களூர் தான். ஸோ இங்கே தான் வந்து அடுத்த வண்டியை நிப்பாட்டினாங்க. சுரேஷ் மக்களே, இங்கே வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் ஷேர் பண்ணி. பொள்ளாச்சிலேருந்து பெங்களூருக்கு இப்போ ஒரு புது பஸ் விட்டுருக்காங்க, கேஎன்டி டிராவல்ஸ். இப்படி சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.